ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போய்கிட்டுருக்கோன்னா, அதுக்கு முன்னாடி வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இது நம்மளோட மொபைலில் எடுத்தது. பாருங்கள், ஃபில்ட்ரு போடாமலே ஃபில்ட்ரு போட்ட மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரே நிமிஷங்க. சரி, பரவாயில்லைங்க. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்குறோன்னா, சத்தியமங்கலத்துலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸில் இருக்க பண்ணாரியம்மன் கோயிலுக்கு தாங்க போகிறோம். போன வீக் டியூஸ்டே அங்கே நோம்பிங்க. அப்போ போகலான்னு ஃப்ரெண்ட்ஸு கூப்பிட்டேன், வரலன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதாங்க இன்றைக்கி நான் யார்கிட்டையும் சொல்லாமல் கிளம்பிட்டேங்க. எதுக்காக நம்ம சம்மந்தமே இல்லாமல் இன்றைக்கி போகிறோம் அப்படின்னா, நேற்று நைட் ஒரு 12:20 நமக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுங்க. அதான் நேற்று ஃபுல்லாக போய் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோங்க. அதான் சரி, இன்றைக்கி சும்மா தானே இருக்கோம், போயிட்டு வரலாமே அப்படின்ட்டு கிளம்பிட்டேங்க. நம்ம கடைசியாக எப்போ இங்கே வந்தோன்னா, அது கொஞ்சம் பெரிய கதைங்க. நான் எங்கள் அப்பாட்ட R15 கேட்டிருந்தேன்னு சொன்னேன்லங்க. அப்போது உடனேலாம் எங்கள் அப்பா வேணான்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு சரி வாங்கி தரேன்னு சொன்னார். ஷோரூம் போய் கொட்டேஷன் வாங்கிட்டு வந்தாருங்க. நானும் சரி வண்டி கிடச்சிரும் அப்படின்னு ஹாப்பியாக இருந்தேன். ஆனால் அந்த டைமில் எங்கள் அப்பா கொஞ்சம் வெளியில் ஒர்க் போயிட்டுருந்தார். ஸோ மிட் நைட்டில் கிளம்பிடுவார். நான் தான் போய் ட்ராப் பண்ணிட்டு வரணுங்க. ஷோரூம் போயிட்டு வந்த அடுத்த நாளே ஒரு 4 o'clock கிளம்புனாருங்க. என்னை கூப்பிட்டாரு, கொண்டு வந்து இட்டு வந்துடுவியா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. சரி போனேன். போக போக தான் சொல்கிறாரு, அங்கே ஷோரூமில் ஆக்சிடெண்ட் ஆன வண்டி எல்லாமே நீ கேட்ட R15 தான். ஸோ அந்த வண்டி உனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாருங்க. சரி அப்படின்ட்டு நானும் அவரை கொண்டு போய் விட்டுட்டு வீட்டுக்கு வந்து படுத்தேன். தூக்கமே வரலைங்க. 6 மணி வரைக்கும் அழுதுகிட்டே படுத்திருந்தேன். அப்புறம் 6 மணிக்கு மேலே ரொம்ப முடியலைங்க. ரொம்பவுமே அழுக வந்தாங்காட்டி நம்ம எல்சாவை எடுத்துகிட்டு எங்கே போகிறதுனே தெரில, சும்மா போவோமே அப்படின்னு சொல்லிட்டு கொடியேறி போனேங்க. ஃபஸ்ட்டு கொடியேறி போய் கொஞ்சம் நேரம் அழுதுட்டு நின்றுருந்தேன். அப்புறம் அங்கேயும் அழுதுட்டு இருந்தங்காட்டி சரி அப்படின்ட்டு வண்டியில் எடுத்துகிட்டு அழுதுகிட்டே போனேங்க. எங்கே போகிறதுனே தெரியாமல் போயிட்டே இருந்தேன். கடைசியில் பார்த்தா கோயிலே வந்துடுது. அங்கே அழுதுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அப்புறம் வீட்டுக்கே வந்துட்டேங்க. அப்போ தான் நம்ம கடைசியாக வந்தோம். அதுக்கப்புறம் இப்போ தாங்க போயிடும். சரி, அதை விடுங்கங்க, அதெல்லாம் முடிஞ்சிச்சு. சத்தியமங்கலம்னா உங்களுக்கு எது ஃபஸ்ட்டு ஞாபகம் வரும்னு சொல்லுங்கள். ரிசர்வ் ஃபாரஸ்ட்டா, இல்லை சந்தனக்காடா, இல்லை வீரப்பண்ணான்னு சொல்லுங்கள். இங்கே சத்தியமங்கலம்னாவே வீரப்பனோட கோட்டை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஒரு ஒத்த ஆளாக இருந்து தமிழ்நாட்டோட போலீஸாவே கலங்க விட்டாருங்க. உண்மையிலேயே அவர் கெத்து தாங்க. சத்தியமங்கல் ரிசர்வ் ஃபாரஸ்ட்னு எனக்கும் ஃபஸ்ட்டு தெரியாதுங்க. அதுக்கப்புறம் என் நண்பன் ஒரு செய்கை செஞ்சான். அதுக்கப்புறம் தாங்க தெரிய வந்தது அது ரிசர்வ் ஃபாரஸ்ட்னு. அப்படி என்னடா ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சத்தியமங்கலத்துலேருந்து உள்ளே ஒரு 3 கிலோமீட்டரோ 4 கிலோமீட்டரோ உள்ளே போனால் புளியங்கொம்பை அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்குதுங்க. அது ஆக்சுவலாக ஒரு ஃபாரஸ்ட்டு. அங்கே வந்து என் ஃப்ரெண்டு போகலான்னு சொல்லிட்டு இருந்தான்ட்டு நான், என்னோடய ஃப்ரெண்டு, அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு 3 பேரும் போனோம். அங்கே போகும்போதெல்லாம் எதுவும் ஆகலைங்க. போய் கொஞ்சம் நேரம் எல்லாம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்ததுக்கப்புறம் தான் அங்கே வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்துட்டாங்க. இது ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு, உங்களை யார் உள்ளே விட்டது அப்படின்னு கேட்குறக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அதோடு மட்டும் நிறுத்தலைங்க. ஒரு 1/2 மணி நேரம் காய்ச்சுன்னு காய்ச்சினாங்க. உங்களை ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரில. அப்புறம் அவங்க 1000 ரூபா கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எங்ககிட்ட 60 ரூபா இருந்தது. அது என்கிட்ட மட்டும்தான் இருந்தது. அப்புறம் யார்கிட்டையுமே காசு இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க விடவே மாட்டேன்ட்டாங்க. கடைசியில் ஒரு 500 ரூபாயாவது கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் எங்கள் மாமாட்ட கேட்டு வாங்கி, அதுக்கப்புறம் அவங்களும் அவங்க ரிலேஷன் கிட்டெல்லாம் கேட்டு வாங்கி, அதுக்கப்புறமா கொடுத்துட்டு வந்தோம். அதில் என்ன ஹைலைட்னால், நான் ஒரு ஏர்பாட்ஸ் வச்சுருந்தேங்க. அதையும் இது ஃபாரஸ்ட்டுக்குள்ளே கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வண்டிக்குள்ளேயே வச்சுட்டு வந்திருந்தேன். அவங்க வண்டியில் இருந்த புக்கு எல்லாம் எடுத்து வச்சுருப்பாங்க போல். அவங்க அதை எடுத்துகிட்டே விட்டுட்டாங்க. நானும் அதை கவனிக்கல.
அப்புறமா வீட்டுக்கு வந்து தான் பார்க்குறேன் ஏர்பாட்ஸை காணோம். என்னடா இது காணாமல் போயிடுச்சேன்னு பார்த்தா அப்புறம் அவங்க தான் எடுத்திருப்பாங்க போலங்க. அதுக்கப்புறம் தாங்க தெரிஞ்சது சத்தியமங்கலம் ரிசர்வ் ஃபாரஸ்ட்னு. அதிலிருந்து எங்கேயும் போகிறதில்லைங்க. ஏங்க அந்த பஸ்ஸுக்காரனை பார்த்தீங்களா எப்படி ஏறி வந்தான்னு? ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க, நம்மளே தூக்கிட்டு போயிருப்பான். நல்ல காலம். என்னங்க இந்த காருக்காரனும் அப்படியே வரான்? இந்த ரோட்டில் கொஞ்சம் சேஃபாக தாங்க போகணும், இல்லைன்னா நம்மளை சாவடிச்சிடுவாங்க. ஒரு வழியாக பண்ணாரியம்மன் கோயிலுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. இப்படிக்கு யூடியூப் செய்திகளுக்காக உங்கள் இபிஎஃப் கார்த்திகேயன். இதுதாங்க பண்ணாரியம்மன் கோயிலோட ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸு. இதில் மொத்தம் 4 என்ட்ரன்ஸ் இருக்குதுங்க. இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். இது கோயிலோட கோபுரம். அப்புறம் இங்கே தாங்க கொண்டம் ஊற்றிப்பாங்க. இது ரொம்ப நல்லா இருக்குங்க. இங்கே இந்த கோயிலில் ஒரு விஷயத்த பார்த்தேங்க, அது வந்து க்யூட்டாகவும் இருந்தது, கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்தது. 2 குரங்குங்க பாருங்கள் எப்படி தண்ணி குடிச்சிட்ருக்கு. இது என்ன சொல்கிறதுன்னு தெரில. அந்த குரங்கு குட்டிங்களை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருந்தது. சரி, ஓகேங்க, பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போங்க. லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.